சமீபத்தில் அண்ணாமலை கூட அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா பீகார்ல ஏதோ ஜாதி கலவரம் வந்துடும். எங்க பீகார்ல வந்துடுச்சா என்ன? அப்புறம் அப்ப நீங்க இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? வெள்ளக்காரன் முடிச்சிடறேன். வெள்ளக்காரன் எடுத்த கணக்கெடுப்பின் படி தான் இன்னும் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. வெள்ளக்காரன் 1931 எடுத்துறான். தமிழ்நாடு எடுத்தீங்க. அப்போ தமிழ்நாடு சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. அப்ப கணக்கெடுப்பு நடத்துனீங்க. அது அடிப்படையில் இன்னும் நீங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு வரீங்க. அப்ப இன்றைய உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்ப தெரியறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா சமூக நீதி மேல அக்கறை உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு என்னென்ன, அதாவது கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த ஜாதி எந்தெந்த ஜாதி அதுல பயன்பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த ஜாதி பயன்பெறல, எந்த ஜாதியில் அப்படியே தேக்கத்தில் இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து விவரங்கள் கலெக்ட் பண்ணாதான் நீங்க கொடுக்கலாம். அதிகப்படுத்தலாம், இல்ல குறைக்கலாம், இல்ல நலத்திட்டங்கள் கொடுக்கலாம். உதாரணம், மீனவர்கள் நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க. அந்த மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, இன்னும் குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு, அவங்க நிலம் வச்சிருக்காங்களா, இல்ல அவங்க குடும்பத்தில் படிச்சிருக்காங்களா, இல்ல பெரிய போட் வச்சிருக்காங்களா, சின்ன போட் வச்சிருக்காங்களா, வலை எப்படி வச்சிருக்காங்க, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா அதுக்கேற்ப நலத்திட்டங்களை நீங்க கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அப்பதான் உண்மையான வளர்ச்சி அடையும். அப்போ இது கூட புரிஞ்சிக்காம பேசுறது இது சமூக நீதி மேல அக்கறை இல்லாதவர்கள் இப்படி பேசுவாங்க.